பார்க்க போகிறோம்னா ராஜுன்ற ஒரு பையனோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான கிராமம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய ட்ரீஸ், அப்புறம் வயல், குளம், அது இது மலை எல்லாம் சேர்ந்து அழகாக இருக்குது அந்த கிராமம். அங்கே ராஜுன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போவான். அப்புறம் வரும்போது இந்த குளம், வயல் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக வீட்டுக்கு வருவான். வந்துட்டு அவன் பட்டம் விடுவான் டெய்லி. அதுதான் அவனுக்கு ஹேபிட்டாக இருந்தது. அவனுக்கு பொழுது போகிறதுக்கும் அது நல்லா இருந்தது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டம் விடுறதுனா. அடுத்த நாள் காலையில் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பழைய பேப்பர் கடையில் அவன் ஒரு பட்டம் இருக்கிறத பார்க்குறான். அது அவன் ரெகுலராக பறக்க விடுற பட்டம் மாதிரி இல்லை, ரொம்ப அப்படியே கிளிட்டரிங்காக இருக்குது. அதாவது மின்னுது அந்த பட்டம், ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அவனுக்கு அதை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட அவன் கேட்குறான், இது என்ன பட்டம், ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இது என்ன பட்டம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி நீ சொல்கிறது கரெக்டு தான், இது பார்க்க இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு மேஜிக் பட்டம், மேஜிக் கைட் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம சாதாரணமாக பறக்க விடுவோம்ல, அந்த கைட் மாதிரி இல்லை, இதுவும் ஒரு மேஜிக் கைட் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு தான் உனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓ மேஜிக் கைட்டா, சூப்பர், எனக்கு கொடுக்குறீங்களா, எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் அந்த குட்டி பையன். உடனே அவர் சொல்கிறாரு, இது நீ ஈஸியாக வாங்கிடலாம், ஆனால் இதை இந்த கைட்டை பறக்க விடுறதுக்கு நீ குட் பாயாக இருக்கணும். உன் மனசில் நீ யார் மேலேயும் கோபம், அந்த வன்மம், பொறாமை இதெல்லாம் இல்லாமல் உன் மனசு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நீ குட் பாயாக இருந்தால் மட்டும்தான் இது பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குட்டி பையன் சரி ஓகே கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்குகிறான். வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் இன்னொன்று சொன்னார், நீ எவ்வளோ குட் பாயாக இருக்கியோ அவ்வளோ உயரமாக அந்த கைட் பறக்கும், அதாவது க்ளவுட்ஸ் மேகம் தாண்டி பறக்கும், நிலா கிட்ட கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வீட்டுக்கு போகிற வழியில் இதில் ட்ரீம் பண்ணிட்டே போகிறான். ஓ அவ்வளோ பெருசாக பறக்குமா அந்த பட்டம், அப்போ சூப்பராக இருக்குமே அப்படி இப்படின்னு ட்ரீம் பண்ணிட்டு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட காட்டிட்டு, அம்மா நான் கைட்டு விட போகிறேம்மா அப்படின்னு, வாங்கம்மா பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க கைட்டை பறக்க விடலான்னு. அவனும் கைட்டை பறக்க விடுறான். அந்த கடைக்காரர் சொன்ன மாதிரியே அது ரொம்ப ஹைட்டுக்கு போச்சு, அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் தாண்டி மேலே போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கும் அப்படி ஷாக்கிங்காக இருந்தது, சூப்பராக இருக்குது, இது எங்கே வாங்கின அப்படின்னுலாம் கேட்குறாங்க. அவன் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறான். அம்மா ஒன்று, இந்த கைட் நான் குட் பாயாக இருந்தால் மட்டும்தான் நல்லா பறக்குமாம்மா, இல்லைனா பறக்காதான் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னாருமா அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சரி, நீ குட் பாய் தான் அதனால் நல்லா பறக்கும், நீ டெய்லி குட் பாயாக இரு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சண்டை போடாத, அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணும் சரியா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி அவன் கொஞ்ச நாளுக்கு அது மாதிரி பறக்க விடுறான். அது டெய்லியுமே ரொம்ப ஹைட்டாக போகும், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவான். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் ஸ்கூலில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்றைக்கி கொஞ்சம் கோவமாக சண்டை போட்டுட்டான், திட்டான் வேறு. அப்புறம் வீட்டுக்கு வந்தான், எப்பவும் போல் வீட்டுக்கு வந்தான். அம்மாட்ட சொல்லிவிட்டு, அம்மா வாங்கம்மா கைட் பறக்க விடலாம் அப்படின்னு அவங்க கைட்லாம் பறக்க விடுறாங்க. அன்றைக்கி அது பறக்கவே இல்லை. அப்படியே எப்போயுமே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் தாண்டி போகிற அந்த கைட்டு அன்றைக்கி பறக்கவே இல்லை. அந்த லைட்டாக அந்த ட்ரீ கிட்ட தான் இருக்குது, அதுக்கு மேலே அது பறக்க மாட்டேங்குது. இவனுக்கு பார்த்துட்டு ரொம்ப சேடாயிடுச்சு, ஏன் என்னாச்சு கைட்டுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு, என்ன ராஜு இன்றைக்கி கைட் பறக்கவே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அவர் கடைக்காரர் சொன்னது குட் பாயாக இருந்தால் மட்டும்தான் அந்த கைட் பறக்கும், யாரையும் மனசில் கோவமோ யார் மேலேயோ வெறுப்போ அது மாதிரிலாம் இருந்தால் பறக்காது அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவர் ராஜுகிட்ட கேட்குறாங்க, நீ இன்றைக்கி என்னப்பா பண்ண அப்படின்னு. அது மாதிரி என் ஃப்ரெண்டை திட்டேம்மா, பேர்ட் வேர்ட்ஸால் திட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஓ அதனால தான் கைட் பறக்கலையா அப்படின்னு அவங்க யோசிச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் சாரி கேட்டுடுறான், இல்லை நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு.
அவன் அதுக்கு அந்த சாரி கேட்கறதுக்கு முன்னாடி அவன் மனசில் கொஞ்சம் கோபமும் இருந்தது அவன் ஃப்ரெண்டு மேலே. அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஈவினிங் அந்த கைட்டை பறக்க விடும்போது திரும்பவும் அது நல்லா மேலே வரைய 3 வரைய போயிடுச்சு. அவனுக்கு பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ தான் அவங்க அம்மா சொன்னாங்க, நீ வந்து யார் மேலேயும் கோபத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நடந்ததை அப்போவே மறந்துடணும். உன் மேலே தப்பு இருந்தால் நீ சாரி கேட்டுரு. தப்பு பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் அதை உணர்ந்து நீ சாரி கேட்டுடணும். யார் மேலேயும் கோபம், வெறுப்பு அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பெரியவங்க கிட்ட மரியாதையாக தான் பேசணும். அம்மா கூப்பிட்டாங்க, ஆச்சி, தாத்தா, பாட்டிலாம் கூப்பிட்டாங்கன்னா, என்ன பாட்டி சொல்லுங்கள், என்ன தாத்தா சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், அப்படிலாம் மிரட்டுற மாதிரிலாம் பேசக்கூடாது. அவங்க உன்னை விட பெரியவங்க. அதனால் சொல்லுங்கள் தாத்தா கூப்பிட்டிங்களா, பாட்டி சொல்லுங்கள் பாட்டி என்னம்மா கூப்பிட்டிங்களா, அப்படி தான் நீ பேசணும். எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசணும். யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. யார் மேலேயும் கோபம் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ தான் உன்னோட மனசு வந்து நல்லா பியூர் ஹார்ட்டாக இருக்கும். நீ குட் பாயாக இருக்க முடியும். மனசை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறி போக முடியும். நம்ம ட்ரீம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜுவும் அதே மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுறான். அவன் வந்து அந்த பட்டம் மட்டும் அவன் ஹைட்டாக போகல, அவன் வாழ்க்கையிலையும் பெரிய பொசிஷனுக்கு போயிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சா குட்டீஸ்? நீங்களும் இதே போல் யார் மேலேயும் கோபம், வெறுப்பெல்லாம் மனசில் வச்சுருக்கக்கூடாது. அம்மா அப்பா பெரியவங்கெல்லாம் பேசும்போது மரியாதையோடு பேசணும். ஓகேவா? இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அதை நல்லா ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.